குளிக்க வந்தோம். மோட்டருக்கு தான் குளிக்க வந்தோம். அண்ணன் மோட்டர் போட்டுவிட்டாங்க. அப்படியே அடுத்து எங்கே போகிறோம்? நெல் ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்க நெல் எங்கள் ஊரில். ஆமாம், இந்த சைடு ஃபுல்லாக வாழைத்தோப்பு போட்டிருக்காங்க. இந்த சைடு பூரா நெல். கிணத்தை குளிக்க வந்தோம், மோட்டரை போட்டாங்க. அதனால் நாங்கள் வேறு கிணத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் குளிக்க. பனி துளிகள் வந்து அவ்வளோ அழகாக இந்த நெல் பயிரில் பட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி சூப்பராக இருக்குது. அதனால் போய்கிட்டு இருக்கோம். புஷப்பு கிடையாது, இது ஒரு எக்ஸைஸ். மேலே என்ன தெரியுமா? கரண்ட் கம்பு. கரெக்டாக நம்ம உயரத்துக்கு இருக்கடா நெல். ஐயாயிரடா இது என்ன டே? அங்கெல்லாம் தண்ணி இருக்குமா? என்னத்த தண்ணி இருந்தாலும் அடிக்கும். வாங்க, இது ஒரு அருமையான காட்சிங்க. பச்சை மிளகாய் பழமாக கிடக்கின்றது. இதெல்லாம் எடுக்கணும்ப்பா. என்ன இந்த வாரு பாத்தீங்களா? பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே, பார்த்ததாரும் இல்லையே, குளிரும் காலை பொழுது. அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. நாங்கள் இப்போ அடுத்த கிணத்துக்கு போகிறோம். அந்த கிணத்துல நாங்கள் ஸ்விம்மிங் போட தான் வந்தோம். நீச்சல் உள்ளே போய் குளிக்கலான்னு வந்தோம். அங்கே மோட்டர் போட்டாங்க, உள்ளே விழுந்தா ஷாக் அடிக்கும். மோட்டர் போட்டிருக்காங்க, நாங்கள் இதே கூட தலையை விட்டு குளிக்க போகிறோம். அப்போ அங்கேயே குளிச்சிருக்கலாம் தெரியுமா? நான் தான் சொன்னேன் அங்கேயே குளிச்சிருக்கலாம் அப்படின்னு. சிலு சிலுவென்று பூங்காத்து வாசனை கண்ணம்மா அலையலையாக வந்து கண்ணம்மா நானே நானே. ஏய் வேண்டாம், எல்லா கிணத்துக்கும் போய் நீர் வீழ்ச்சி பிடிக்கும். மறையாக்கி விட குளிக்கி.